வணக்கம். அறிவு, வீரம், அரச கம்பீரம் நிறைந்த சோழர்களின் பொன்னான காவியத்தை விளக்கும் இந்த பதிவுக்குள் நேராகச் செல்வோம். மாபெரும் சோழப் பேரரசின் கொடிய அரசியல் சதிகளை தாண்டி ஒரு காதல் உயிர் வாழுமா? வாங்க, விடையைத் தேடுவோம். சுந்தர சோழரின் ஆட்சியில் இது தஞ்சையின் பொற்காலம். ஆனால் அரியணையை சுற்றி சதிகளின் இரண்ட நிழல்கள். இவங்கதான் நம்ம கதையின் இரு தூண்கள். பெரும் அறிவாற்றல் கொண்ட குந்தவை மற்றும் நகைச்சுவை மிக்க மாவீரன் வந்தியத்தேவன். சதிகளை பற்றி எச்சரிக்க ஆதித்த கரிகாலன் வந்தியத்தேவனை காஞ்சியிலிருந்து ஒரு ஆபத்தான ரகசிய பணிக்கு அனுப்புறார். சோழ நாட்டை பாதுகாக்கணுங்கிற ஒற்றை சிந்தனையோடு கொடிய காடுகளையும் திடீர் தாக்குதல்களையும் அவன் கடந்து வர்றான். பிரம்மாண்டமான தஞ்சை அரண்மனைக்குள்ள நுழைஞ்சதும் அவன் முதல் முறையா இளவரசி குந்தவையை நேருக்கு நேர் சந்திக்கிறான். அந்த ஒற்றை பார்வை எல்லாமே மாத்துது. இவன் சாதாரண தூதன் கிடையாதுன்னு அவ உடனே உணர்ந்துக்கிறா. அரசியல் எதிரிகள் நந்தினியின் சதிகளைப் பற்றி விவாதித்து வியூகங்கள் மூலமாவே இவங்களுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை வளருது. ஆபத்துகள் கூடும்போது குந்தவை அவனோட தைரியத்தை சோதிக்கிறான். உங்களுக்கு பயம் என்பதே கிடையாதான்னு கேட்கிறான். அதுக்கு அவனோட அந்த தீர்க்கமான பதில், பயத்தை விட கடமையே பெரிது. இது குந்தவையின் மனதை ஆழமாகத் தொடுது. அதே நேரம் ஆபத்தான நந்தினி வல பின்னி வந்தியத்தேவன் மீது பொய்யான தேச துரோக குற்றச்சாட்டை சுமத்துறான். இந்த படிகளுக்கு நடுவுல குந்தவை உறுதியா நிற்கிறா. அவளோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைதான் அவனோட மிகப்பெரிய பலம். சரி, இப்போ அரச தோட்டத்துல ஒரு அமைதியான இரவுல என்ன நடக்குதுன்னு பாப்போம். இவ்வளவு ஆபத்துகளுக்கும் குழப்பங்களுக்கும் நடுவுல எப்படி இவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு குந்தவைக்கு ரொம்பவே ஆச்சரியம். உங்களை பார்த்த பிறகு சோகமாக இருக்க முடியுமான்னு அவன் கேட்க இளவரசி வெட்கப்படுறா. அவர்களின் காதல் விதி அங்கே முடிவாகுது. ஆனா இது சாதாரண காதல் இல்லங்க. அரசியலும் அவனோட கடமையும் உங்களுக்கு நடுவுல ஒரு பெரும் தடையா நிக்குது. சோழ நாட்டையும் குந்தவையின் குடும்பத்தையும் காக்க வந்தியத்தேவன் தன் உயிரை பணையம் வச்சு அத்தனை சதிகளை தகர்க்கிறான். சதிகளையெல்லாம் முறியடிச்சு அருள்மொழிவர்மனை ராஜராஜ சோழனா முடிசூட்ட உதவி செஞ்சு ஒரு பொற்காலத்தை உருவாக்குறான். கடைசியா அமைதி திருமணதும் அறிவும் வீரமும் இணைஞ்சது மாதிரி இந்த ரெண்டு புகழ்பெற்ற ஆளுமைகளும் சேர்ந்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. இவங்க காதல் இன்னைக்கும் நம்ம மனசுல அழியாம வாழ காரணம் அவங்க விட்டுட்டு போன அந்த ஆழமான பதிவுதான். ஏன்னா இது வெறும் காதல் இல்ல, முழுமையான நம்பிக்கையின் மேல உறுதியா கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆழமான உறவு. இது நம்மள சிந்திக்க வைக்குது. துரோகங்கள் நிறைந்த ஆபத்தான உலகத்துல அசைக்க முடியாத நம்பிக்கைதான உண்மையான காதலா இருக்க முடியும்.